வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த அலச போறோம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு அற்புதமான பாடல் ஞான சரியைங்கிற படைப்புல இருந்து எடுத்தது. ஆமா. இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண கவிதை மாதிரி இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே இருக்கு இல்லையா? நிச்சயமா ஒவ்வொரு வரிக்குள்ளேயும் ஒரு முழுமையான வாழ்க்கை வழிகாட்டுதல் இருக்கு. அதான் நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வாக்குறுதிகள் என்ன, அது காட்டுற பாதை எது, அந்த பாதையில போனா என்ன மாற்றம் நடக்கும்? ஆமா கடைசியா அதனால கிடைக்கிற பலன் என்னன்னு ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்க போறோம். சரி. முதல்ல நான் இந்த பாடல ஒரு முறை முழுமையா படிக்கிறேன். எல்லாரும் கவனமா கேளுங்க. இன்புறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம், எல்லாம் செய் வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம், அன்புடையீர் வம்மினிங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமின் அகவடிவிங் கனகவடிவாகி பொன்புடை நன்கொளிரொளியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே வன்புடையார் பெறக்கரிதாம் மணியே சிற்சபையின் மா மருந்தே என்றுரைமின் தீமையெல்லாம் தவிர்ந்தே. சரி, இந்த வரிகளுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பாப்போமா? ஆரம்பிக்கலாம். பாடலோட தொடக்கமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இன்பமா இருக்கலாம், சரி, எல்லா உலகமும் புகழும்படி வாழலாம், அதுவும் ஓகே. ம் ஆனா அடுத்த வரி எல்லாம் செய் வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம்னு சொல்லுது. இது என்னது? ஏதோ சூப்பர் பவர் மாதிரி சவுண்ட் ஆகுதே. ஹா, நல்ல கேள்வி. இங்க தான் இந்த பாடலோட ஆன்மாவே தொடங்குது. அந்த சித்தி இறைமைங்கிற வார்த்தைகள் ரொம்ப ஆழமானவ. பொதுவா சித்தின்னாலே அமானுஷ்ய சக்தி, மேஜிக் அப்படிதானே நினைப்போம். ஆமா, அந்த தப்பான புரிதல் இருக்கு. ஆனா இங்க எல்லாம் செய் வல்ல சித்தினா எதையும் செய்யக்கூடிய ஒரு முழுமையான ஆற்றல், ஒரு தன்னிறைவான நிலை. ஓ, அப்போ இது ஒருத்தரோட திறமையா முழுசா வெளிக்கொண்டு வர்ற ஒரு நிலைன்னு சொல்லலாமா? சொல்லலாம். அது ஒரு முழுமையான ஆளுமையை குறிக்குது. இது சூப்பர் பவர்ஸ் மாதிரி இல்ல. சரி, அப்போ இறைமையோ? அது நேரடியாவே தெய்வீகத்தன்மைய குறிக்குதே. ஆமா, இறைமைங்கிறது தெய்வீகத்தன்மையை அடையறதையே நேரடியா சொல்லுது. அப்போ இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, மனுஷனோட சாத்தியத்துக்கு எல்லையே இல்லைன்னு சொல்ல வருதா? கரெக்ட். நீங்க நினைச்சா ஒரு தெய்வீக நிலைக்கே போக முடியும்னு ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுக்குது. இது ஒரு முழுமையான ஆபரேட்டிங் சிஸ்டம் அப்கிரேட் மாதிரி. வாவ். சரி, இவ்ளோ பெரிய ஒரு இலக்க அடையணும்னா பாதை ரொம்ப கடினமா இருக்குமேன்னு தோணுது. ஆனா அடுத்த வரிய பாருங்க. ஆமா, அன்படையேர் வம்மினிங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமின். இதுல ரெண்டு விஷயம் என்ன கவர்ந்தது. ஒன்னு, அந்த பாதையோட பேரு சமரச சன்மார்க்கம். இன்னொன்னு, அந்த அழைப்பு ஞானிகளே வருகன்னோ தவம் செய்வோரே வருகன்னு சொல்லாம அன்புடையீர்னு ரொம்ப எளிமையா கூப்பிடுறதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிற மாதிரி தோணுது. அதுலதான் இந்த மார்க்கத்தோட அடிப்படையே இருக்கு. அந்த அழைப்பு தான் இந்த பாதைக்கான தகுதியே சொல்லுது. தகுதியா? ஆமா. முதல்ல சமரச சன்மார்க்கம்னா என்ன? சமரசம், எல்லா உயிர்கள் மேலையும் சமமான பார்வை, சமமான அன்பு. எந்த பேதமும் இல்லாத ஒரு பாதை. ஆமா, ஒரு உண்மையான நல்ல பாதை. இது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ இனத்தையோ சார்ந்ததில்ல, ஒரு உலகளாவிய பாதை. அப்போ இந்த பாதைக்குள்ள நுழைய யாருக்கு தகுதி இருக்கு? அதுக்கு தான் அந்த அன்புடையீர்ங்கிற அழைப்பு பதில் சொல்லுது. ஓஹோ. இதுக்கு கடுமையான தவமோ பெரிய படிப்போ சிக்கலான சடங்குகளோ தேவையில்ல. ஒரே ஒரு தகுதி தான் வேணும். அன்பு. அன்பு. யாரிடமெல்லாம் சக உயிர்கள் மேல அன்பு இருக்கோ அவங்க எல்லாரும் இந்த பாதைக்கு தகுதியானவங்க தானே இந்த வரி கதவை திறந்து வைக்குது. அருமை. அப்போ தகுதிங்கிறது ஒருத்தரோட பிறப்பிலையோ செல்வத்திலையோ இல்ல. இல்ல, மனசுல இருக்கிற அன்புல தான் இருக்குன்னு சொல்லுது. ரொம்ப அழகா இருக்கு. சரி, அன்ப மூலதனமா வச்சு இந்த சமரச சன்மார்க்க பாதையில போனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்குதுன்னு அடுத்த வரி சொல்லுது. ஆமா, அகவிழிவின் கனக வடிவாகி பொன்புடைனன் குளிர்வொழியே. கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு. அகவடிவம் கனக வடிவமா, அதாவது பொன் வடிவமா மாறுதுன்னு சொல்லுது. இது ஒரு உருவகம் தானே? ஒரு அற்புதமான உருவகம். இத ஆன்மீக ரசவாதம், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆல்கமின்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் ஆல்கெமியா? ஆமா, அகவடிவம்னா நம்மோட உள் மனநிலை, நம்ம ஆன்மா. அது பொன்னா மாறுதுன்னா என்ன அர்த்தம்? சாதாரண இரும்ப தங்கமா மாத்துறது மாதிரி ஒரு விஷயம். உள்ள இருக்கிற கசடெல்லாம் நீங்கிறது. ஆமா, நம்ம மனசுல இருக்கிற கோபம், பொறாமை, வெறுப்பு, பயம் மாதிரியான அசுத்தங்கள் எல்லாம் நீங்கி ஆன்மா தூய்மையாகுது. ஆனா அதோட நிக்கல. அப்புறம் தூய்மையானதுக்கு அப்புறம் அது ஞானம்ங்கிற ஒளியால நிரம்பி பொன்னைப் போல பிரகாசிக்கத் தொடங்குது.
பொன்புடைனன் குளிரொளியேன்னா அந்த பொன்னிலிருந்து வீசுகிற பிரகாசமான ஒளி. வாவ்! அப்போ இது வெறும் உருமாற்றம் இல்ல, ஒரு பரிணாம வளர்ச்சி. எக்ஸாக்ட்லி. நம்மளோட இன்னர் சோர்ஸ் கோடையே ரீஃபேக்டர் பண்ற மாதிரி. எல்லா பக்கி லைன்ஸ் ஆஃப் கோட், கோபம், பொறாமை, பயம் எல்லாம் நீக்கப்பட்டு தூய்மையான பிரகாசமான ஒரு புதிய நிரல் எழுதப்படுது. அருமையான விளக்கம். சரி, வாக்குறுதி, பாதை, மாற்றம்னு ஒரு வரிசையா பார்த்தோம். ஓகே, இப்ப நாம உள்ளுக்குள்ள பொன்னா மாறிட்டோம். இந்த நிலையில நம்ம கவனம் எங்கே இருக்கணும்? அடுத்த வரிகள் அதுக்கு ஒரு லிஸ்டே கொடுக்குது. ஆமா, அதுதான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நாம ஒன்னொன்னா பார்க்கலாமா? பார்க்கலாம். முதல்ல புத்தமுதே, அப்புறம் ஞான பூரணமே. ஒன்னு அனுபவம் பத்தினது, இன்னொன்னு அறிவு பத்தினது. இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? நல்ல கேள்வி. இது ரெண்டும் அந்த தெய்வீக நிலையோட இரண்டு முகங்கள்னு சொல்லலாம். புத்தமுதேனா புதிய அமுதம். தெவிட்டாத அமுதம். ஆமா, பருக பருக தெவிட்டாத ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய அனுபவத்தை தர்ற பேரின்ப நிலை. இது ஒரு எக்ஸ்பீரியன்சியல் ட்ரூத். சரி, அப்போ ஞான பூரணமே? அது அறிவின் முழுமை. எந்த குறையும் இல்லாத, சந்தேகங்களுக்கு இடமே இல்லாத முழுமையான ஞானத்தின் வடிவம் அது. அனுபவமும் அறிவும் இங்க ஒன்னோட ஒன்னு இணையுது. ஓகே, அடுத்ததா வர்ற வரிதான் என்ன முதல்ல படிக்கும்போது ரொம்ப யோசிக்க வச்சது. எது? ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளேவா? ஆமா, ஆரணம்னா வேதங்கள். அப்போ வேதங்களோட உச்சபட்ச கருத்துக்கும் மேல ஒன்னு இருக்குன்னு சொல்றது கொஞ்சம் தைரியமான விஷயமா தெரியுது. இது சாஸ்திரங்களே கேள்வி கேட்கிற மாதிரி இல்லையா? இது ஒரு ஆழமான பார்வை. இது சாஸ்திரங்களை அவமதிக்கிற வரி இல்ல, மாறாக சாஸ்திரங்களோட எல்லைய நமக்கு காட்டுற வரி. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? வேதங்கள், சாஸ்திரங்கள் எல்லாமே அந்த பரம்பொருளை அடைய வழிகாட்டுகிற ஒரு வரைபடம் மாதிரி, ஒரு மேப். சரி. ஆனா இந்த வரி என்ன சொல்லுதுன்னா, அந்த பரம்பொருள் வேதங்கள் விவரிக்கிற எல்லைகளையும் கடந்தது. நீங்க வரைபடத்தை வச்சு ஒரு இடத்துக்கு போகலாம், ஆனா வரைபடமே அந்த இடம் ஆயிடாது இல்லையா? புரியுது. அதுபோல வேதங்களோட உச்சபட்ச கருத்தின் முடிவிலும் அதற்கு மேலாக இருக்கின்ற ஒரு பேருண்மை அது. வார்த்தைகளாலும் நூல்களாலும் முழுமையா விவரிக்க முடியாத ஒரு டிரான்சென்டென்டல் ரியாலிட்டி. வாவ்! அப்போ இது அறிவுக்கு அப்பாற்பட்டது. சரி, அடுத்த வரிய பாருங்க. வன்புடையார் பெறக்கரிதாம் மணியே. இது மறுபடியும் குணத்தை பத்தி பேசுது. ஆமா, வன்புனா கடினத்தன்மை. ஒருவேளை அகங்காரம் அல்லது இரக்கமில்லாத மனசுன்னு எடுத்துக்கலாமா? மிகச்சரியா. வன்புன்னா வன்மை, அதாவது கடினமான இதயம், அகங்காரம், இரக்கமற்ற தன்மை. அந்த பரம்பொருள் ஒரு விலை மதிப்பில்லாத மாணிக்கம் மாதிரி. ஆனா அந்த மாணிக்கத்தை யார் அடைய முடியாது? கடின சித்தம் கொண்டவங்க, அகங்காரம் பிடிச்சவங்க, மத்தவங்க கிட்ட அன்பு காட்டாதவங்க. அவங்களால அடைய முடியாத மாணிக்கம் அது. ஆஹா, இது ஒரு அருமையான தொடர்பு. ஆரம்பத்துல இந்த பாதைக்கான தகுதின்னு சொன்ன அன்புக்கு நேர் எதிரான குணம் இந்த வன்பு. எக்ஸாக்ட்லி. அப்போ உள்ள நுழையறதுக்கான சாவியே இல்லாதவங்க கிட்ட அந்த புதையல் கிடைக்காதுன்னு சொல்ற மாதிரி ஒரு கச்சிதமான வட்டம் இது. ஆமா. The poem is creating a perfect symmetry. The key to entry, love, is the very thing that the hard-hearted lack. இது ஒரு self-selecting path. ரொம்ப அழகா இருக்கு. அந்த லிஸ்ட்ல கடைசியா வர்றது சிற்சபையின் மாமருந்தே. சிற்சபைனா அறிவுச்சபை அல்லது ஞானச்சபைன்னு அர்த்தமா? ஆமா. அதோட மாமருந்துனா இது ஒரு குணப்படுத்துற சக்திய குறிக்குதா? இது எதுக்கான மருந்து? ஆம். சித்துன்னா தூய அறிவு, பிரக்ஞா. சபைனா அது கூடும் இடம். ஆக நம்ம உணர்வு நிலையில் இருக்கிற ஒரு பெரும் மருந்து அது. எதுக்கான மருந்து? பிறவிப்பிணிங்கிற துன்பத்துக்கான மருந்து. நம்மளோட அறியாம, துயரங்கள், மனக்குழப்பங்கள், பதற்றங்கள் மாதிரியான நோய்களை தீர்க்க வல்ல ஒரு மாபெரும் மருந்தா அந்த தெய்வீக சக்தி விளங்குது. அப்போ இந்த வர்ணனைகள் எல்லாம் சேர்ந்து அந்த பரம்பொருள்னா என்னன்னு ஒரு சித்திரத்தை நமக்கு கொடுக்குது. ஆமா, தெவிட்டாத இன்பம், முழுமையான ஞானம், சாஸ்திரங்களை கடந்த உண்மை, அன்பால் மட்டுமே அடையக்கூடிய மாணிக்கம் மற்றும் எல்லா துயரங்களையும் தீர்க்கும் மாமருந்து. இந்த குணங்களைத்தான் நம்ம மனசுல நிறுத்தணும்னு இந்த பாடல் சொல்லுது. இப்போ பாடலோட இறுதிக்கு வரோம். இத்தனை விஷயங்களையும் சொல்லிட்டு கடைசியா என்றுரைமின் தீமையெல்லாம் தவிர்ந்தேன்னு முடிக்கிறாங்க. அப்போ நாம இவ்வளவு நேரம் விவாதிச்ச அந்த வர்ணனைகளை மனசுல நினைச்சு சொல்றதாலேயே எல்லா தீமைகளும் நம்ம விட்டு விலகிடுமா? இது எப்படி வேலை செய்யுது? இது ஏதோ மந்திர மாதிரி இல்லையா? இது மந்திர மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உளவியல் தத்துவம் இருக்கு. இது ஒரு முழுமையான சுழற்சியை நிறைவு செய்யுது. எப்படின்னு சொல்லுங்க. நீங்க அந்த தெய்வீக குணங்களை புத்தமுது, ஞானபூரணம்,
மாமருந்து போன்றவற்றை உங்க மனசுல நிறுத்தி அதை உச்சரிக்கும் போதோ அல்லது தியானிக்கும் போதும் என்ன நடக்குது? உங்க மனம் அந்த உயர்ந்த குணங்களால நிறையுது. சரி. அப்படி நிறையும் போது உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறையான குணங்கள், தீய எண்ணங்கள், துன்பங்கள், அச்சங்கள் மாதிரியான தீமைகள் தானாவே விலகிடும். ஓ, ஒரு இருட்டான அறைக்குள்ள விளக்க ஏத்துற மாதிரி. அதேதான். நீங்க ஒரு விளக்கை ஏத்தி வச்சா இருளே வெளியே போன சொல்ல தேவையில்லை. ஒளி வந்தா இருள் தானா விலகிடும். அதுபோல இந்த தெய்வீக குணங்களை மனசுல ஏத்துறது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பயிற்சி. இதன் மூலம் பாடலின் தொடக்கத்துல சொன்ன இன்புறலாம்ங்கிற வாக்குறுதி இங்க நிறைவேற ஆரம்பிக்குது. ஆமா இல்லையா? தீமைகள் எல்லாம் தவிர்ந்த பிறகு மிஞ்சுறது இன்பந்தானே? அதேதான். ஆக இலக்கு, பாதை, உருமாற்றம், தியானம் மற்றும் இறுதி பலன் என்ன ஒரு முழுமையான வழிகாட்டுதலை இந்த ஒற்றை பாடல் தந்துடுது. சுருக்கமா சொன்னா இந்த பாடல் ஒரு முழுமையான பயணத்தை நமக்கு காட்டுது. எல்லாம் வல்ல சித்தி, இறைமைங்கிற பிரம்மாண்டமான வாக்குறுதியில தொடங்கி பேதமற்ற அன்பை அடிப்படையா வச்ச சமரச சன்மார்க்கம்ங்கிற பாதையில நம்மள அழைச்சிட்டு போகுது. ஆமா, அந்த பயணத்துல நம்ம அகத்தையே பொன்னா மாத்துற ஒரு ரசவாதத்தை நிகழ்த்தி இறுதியா அந்த தெய்வீக குணங்களை மனசுல நிறுத்துறது மூலமா நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமைகளையும் தவிர்க்கலான்னு ஒரு முழுமையான வழிகாட்டுதல வழங்குது. இதுல ஒரு பரந்த பார்வையும் நாம கவனிக்கணும். இது வெறும் நம்பிக்கையை விதைக்கிற பாடல் மட்டும் அல்ல. ஒரு பயிற்சி நெறி. ஆமா, ஒரு உளவியல் மற்றும் ஆன்மீக பயிற்சி நெறி. இதுல மிக முக்கியமா மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுற செய்தி என்னன்னா, உச்சநிலையை அடைகிறது கடினத்தன்மையால, அதாவது வன்புனால இல்ல. ஆமா, அன்பாலும் நல்லிணக்கத்தாலும் தான். ஆமா, அன்புடையீர், சமரச, இது ரொம்ப மென்மையான ஆனா மிக சக்தி வாய்ந்த ஒரு பாதை. இந்த உரையாடலோட இறுதியில ஒரு சிந்தனையை உங்ககிட்ட விட்டுட்டு போக விரும்புறேன். சொல்லுங்க. இந்த பாடல் அந்த தெய்வீக சக்திய சிற்சபையின் மாமருந்துன்னு குறிப்பிடுது. இன்றைய நவீன உலகத்துல நாம ஒவ்வொருத்தரும் எதிர்கொள்ற மன அழுத்தம், குழப்பங்கள், பதற்றம், இதையெல்லாம் நம்ம காலத்தோட தீமைகள்னு எடுத்துக்கிட்டா, சரி, இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிற ஞானபூரணம், புத்தமுது போன்ற குணங்களை ஒரு மருந்தா மனசுல கொள்றது நம்மோட மனநிலையை எப்படி மாற்றும்? நல்ல கேள்வி. அன்ன புராதன வரிகள்ல இருக்கிற மாமருந்துங்கிற கருத்து இன்றைய நம்மளோட அகச்சிக்கல்களுக்கு ஒரு தீர்வா இருக்க வாய்ப்புள்ளதா? இந்த கேள்விய உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுகிறோம்.